பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். வேதம் சொல்வது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு ஏசப்பா தம்முடைய தூதர்களை நமக்காய் கட்டளையிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு தேவ தூதரை கொடுத்திருக்கிறேன். ஆமென். நம்ம போய்க்கிலும் நம்முடைய வரைக்கிலும் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஏசப்பா நம்மளுக்கு ஒரு தேவ தூதரை கொடுத்திருக்கிறாரு. நம்மளுக்கு உதவி செய்ய ஏசப்பா ஒரு தேவ தூதரை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, வண்டியில போவாங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் இல்லைங்களா? இல்லை வண்டியிலேருந்து வீழ்ந்துடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு லைக் ரோட் கிராஸ் பண்ணும்போது அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அப்படிப்பட்டதான ஒரு தீங்கு. ஐ மீன், அதே போல் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க நடந்து போகும்போது திடீர்னு காலில் என்ன ஆயிரும், ஒரு ஆணி குத்திக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வழிகளெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படிக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நமக்காக ஒரு தூதரை கட்டளையிடுகிறார். எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது உங்கள் பக்கத்தில் ஒரு தெய்வ தூதரை ஏசப்பா உங்களுக்காக நியமிச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீங்க போகும்போது உங்களை பாதுகாக்கிறதுக்கு. ஆமென். நீங்க செய்ற வேலை ஸ்தலத்துல உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு ஏசப்பா ஒரு ஏஞ்சல உங்களுக்காக ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு. ஏன் தேவதூதர்னா, உங்களை பாதுகாக்க, உங்களை எல்லா தீங்குலேருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த தேவதூதரை ஏசப்பா உங்களுக்காக அவர் கட்டளையிட்டிருக்காரு. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் எது செய்தாலும் சரி, ஒரு தேவதூதர் உங்களை பக்கத்திலே உங்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது தீங்கு உங்களை அணுக வருதா, அதுலேருந்து பாதுகாக்கத்தான் இந்த தேவதூதர் உங்களுக்காக ஏசப்பா கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என் கூட யாருமே இல்லையே, என் பக்கத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு மாத்திரம் தெரியும், உங்கள் பக்கத்தில் தேவ தூதர்கள் நின்று கொண்டு இருப்பதை. நீங்கள் தூங்கும்போது கூட தேவ தூதர் இருப்பாங்க. நீங்கள் நடக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஒரு தேவ தூதர் உங்களோட சேர்ந்து நடப்பாங்க. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்காகவே உன்னை பாதுகாக்கும்படியாக, உன்னை எந்த தீங்கு அணுகாதபடிக்கு உனக்காகவே ஒரு தேவதூதரை ஏசப்பா உங்களுக்கு கட்டளையிட்டிருக்காரு. அப்போ விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா என் பக்கத்தில் ஒரு தேவதூதரை வச்சிருக்கிறாரு. ஆமென். விசுவாசி கண்ணை மூடி ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த தேவதூதருக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா எனக்காகவே அப்பா ஆண்டவரப்பா நீர் இந்த தேவதூதரை ஏசப்பா கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. என் வழிகளெல்லாம் ஆண்டவரே என்னை பாதுகாக்கும்படிக்கு எனக்காக ஆண்டவரப்பா ஒரு தேவதூதரை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எந்த தீங்கு ஆண்டவரே, எந்த பொல்லாப்பு அணுகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா அவனுடைய தேவதூதரை வைத்து அவங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா இதை பார்க்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ தேவதூதரை கொடுத்து அவங்களை எல்லா தீங்கு பொல்லாப்புலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சிறு பிள்ளைங்கள்லேருந்து ஏசப்பா ஆண்டு ஏசப்பா வயதான பிள்ளைகள் வரைக்கும் ஆண்டவரே தேவதூதர்களை கர்த்தர் அவங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.